Hello viewers. Welcome to Myth Mystery. Welcome to Myth Mystery. இது ஆகஸ்ட் 28 1967 இந்த ஒரு டைம்ல 30 enthusiastic ஸ்கை டைவர்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கர எனர்ஜியோடையும் பயங்கர எந்துவாவும் ஓகேல இருக்கிற ஆர்டினரி ஏர்போர்ட்டுக்கு செம்ம ஜாலியா போயிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பயங்கர ஜாலியா போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதாவே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃளைட் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஃளைட்ல இவங்க ஏறி கிட்டத்தட்ட 20,000 அடி உயரத்துல இருந்து கீழே ஸ்கை டைவ் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் காசு கொடுத்து போற சான்ஸ் கிடையாதுங்க, ஃப்ரீயா போறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க லைஃப்ல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சிட்டு செம்ம எந்தூசியாஸ்டிக்கா செம்ம எனர்ஜியா அந்த ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி போற அவங்களுக்கு அந்த ஒரு டைம்ல தெரியாது இது இவங்க லைஃப்ல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு. சோ இவங்க 30 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு வழியா ஆர்டினரி ஏர்போர்ட் அடைஞ்சாங்க. அப்படி அடைஞ்ச உடனே நம்ம போற ஃளைட் எதுறான்னு சொல்லிட்டு பயங்கரமா தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப அவங்க கண்ணில் பட்ட ஃளைட் தான் B-25 மிச்சல் பாம்பர் அப்படின்ற இரண்டாம் உலகப் போர்ல பயன்படுத்தப்பட்ட விமானம். அந்த பிளேனை பார்த்த உடனே இவங்க 30 பேருக்குமே பக்கு நடிச்சிருது. ஏன்னா இவங்க வந்தது பாத்தீங்கன்னா 30 பேர் இல்லையா, ஆனா இவங்க ஏறி போக போறதா சொல்ற அந்த ஒரு விமானம் பாத்தீங்கன்னா 30 பேர் ஏத்திட்டு போற அளவுக்கு பெரிய விமானம் மாதிரி தெரியல, அது ரொம்ப சின்ன விமானமா தான் தெரியுது. சோ எப்படி இதுக்குள்ள நம்ம 30 பேர் ஏறி உட்கார்ந்து போக போறோம் அப்படின்றது தான் அந்த ஒரு டைம்ல அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாவே இருந்துச்சு. அந்த ஒரு கன்ஃபியூஷன் இவங்க மைண்டுக்குள்ள வந்த அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பிளைட்டை ஓட்ட போற பைலட் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவர் வந்து நின்ற உடனே அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி கவுண்ட் பண்ணி முடிச்ச உடனே சாரி ஸ்கை டைவர்ஸ், இந்த பிளைட்டை பாத்தீங்கன்னா மொத்தமே 20 சீட் தான் இருக்கு, ஆனா நீங்க 30 பேர் வந்திருக்கீங்க. சோ என்னால இப்போதைக்கு 20 பேரை மட்டும் தான் ஏத்திட்டு போக முடியும். இந்த 30 பேர்ல யார் ஸ்கில்டான ஸ்கை டைவர்ஸா இருக்கீங்களோ அந்த 20 பேர் மட்டும் முன்னாடி வாங்க, மிச்ச 10 பேர் தள்ளி போயிருங்க, உங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா நாங்களே கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 20 பேரை மட்டும் முன்னாடி கூப்பிடுறாரு. சோ அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம பின்னாடி போன அந்த 10 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. என்னடா இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சா அதுல நம்ம ஏறி போக முடியாத சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த ஒரு ஃபீலிங் கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கு இருக்க போது. அதுக்கடுத்து இந்த ஒரு ஃளைட்ல ஏறாம இருந்தது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சான்ஸ் அப்படின்றது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு தெரிய போகுது அப்படின்றது இப்போ அவங்களுக்கு தெரியல. சோ இந்த 20 பேரை செலக்ட் பண்ண உடனே பைலட் எடுத்து செஞ்ச முதல் வேலையே வானத்துல இருக்கிற வெதரை செக் பண்ணதான். ஏன்னா நார்மலா வேற ஒரு வேலைக்காக அவர் ஃளைட் எடுத்துட்டு போறதுன்றது வேற ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு டேல அவர் என்ன பண்ண போறாரு, ஸ்கை டைவர்ஸ் வானத்துக்கு கூட்டு போய் அங்க இருந்து டிராப் பண்ண போறாரு இல்லையா. அப்படி டிராப் பண்றப்ப அவர் எந்த இடத்துல டிராப் பண்ணணும்ன்றத விசிபிளா பார்த்தா மட்டும்தான் அவரால் ஸ்கை டைவர்ஸ் கிளியர் கட்டா டெஸ்டினேஷனை நோக்கி டிராப் பண்ண முடியும் இல்லையா. சோ அப்படி பண்ணணும் அப்படின்னா வானம் கிளியரா இருந்தா மட்டும் தான் அவரால் கீழே இருக்கிற டெஸ்டினேஷனை கிளியர் கட்டா பார்த்து அந்த இடத்துல டிராப் பண்ண முடியும் இல்லையா. சோ அதற்கேற்ற வெதர் வானத்துல இருக்கா அப்படின்றதான் பைலட் முதல் செக் பண்றாரு. அப்படி செக் பண்றப்ப அன்னைக்கு டே என்னதான் மார்னிங் டேவா இருந்தாலும் அன்னைக்கு டேல வானம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா திக்கான க்ளவுட்ஸ் நிறைஞ்சிருந்துச்சா. சோ இவ்வளவு திக்கான மேகங்கள் வானத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்மளால கிளியர் கட்டா டெஸ்டினேஷனை நோக்கி இவங்களை டிராப் பண்ண முடியாது அப்படின்றதுனாலயே இந்த ஒரு டைம் நம்ம வானத்துல பறக்கிறதுக்கு கரெக்டான டைம் கிடையாது. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த திக்கான மேகங்கள் கலைஞ்சு போயிருச்சு அப்படின்னா அந்த ஒரு டைம்ல நான் உங்களை ஏத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பைலட் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பயங்கர ஜாலியாவும் எனர்ஜியாவும் வந்து அந்த 20 ஸ்கை டைவர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டோட ஓரமா போய் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டைம் டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது. ஆஃப்டர்நூன் டைமும் வருது. அந்த ஒரு டைம்ல எப்படி மழை பெஞ்ச பிச்சில் அம்பையர் வந்து செக் பண்ணிட்டு போவாங்களோ அதே மாதிரி பைலட் மறுபடியும் வந்து மேகத்தை செக் பண்றாரு. அப்படி செக் பண்றப்ப காலையில அவர் பாக்குறப்ப எப்படி திக்கான க்ளவுட்ஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் திக்கான க்ளவுட்ஸ் வானத்துல இருந்துட்டே இருக்கு. அது கொஞ்சம் கூட கலஞ்ச மாதிரி தெரியல. சோ இந்த வெதர் ஓகே தானே, இதுல நம்ம பறந்த கரெக்டா டெஸ்டினேஷன்ல உங்களை டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு. அப்படி திங்க் பண்றப்ப க்ளவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால கிளியர் கட்டா டெஸ்டினேஷனை பார்க்க முடியாது. இதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் ஏதாச்சும் ஒரு வேறுக்குமானு யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கிறப்ப அவரோட மைண்ட்ல டக்குன்னு ஒரு பல்ப் எரியுது. அதுதான் நம்மளாலதான் வானத்துல பறந்துட்டு இருக்கப்ப மேல இருந்து கிளியர் கட்டா டெஸ்டினேஷனை பார்க்க முடியாது, ஆனா ஃளைட் எங்க பறந்துட்டு இருக்கு அப்படின்றத கீழ இருக்கிற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்னால கிளியர் கட்டா ட்ராக் பண்ண முடியலையா. சோ அவங்களோட ஹெல்ப் மூலமா நம்மளால இந்த ஸ்கை டைவர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா டிராப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வருது. அப்படி வந்த உடனே நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஐடியா பிராக்டிகலா பாசிபிளா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளீவ்லாண்ட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு கால் பண்ணி நாங்க இந்த மாதிரி பண்ண போறோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவங்களும் இது ஒரு சாதாரணமான விஷயம் தான், இதை எங்களால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியும் கொடுக்குறாங்க. அப்படி அவங்க உறுதி கொடுக்குற அந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா மதியம் 2 மணியா இருக்கு. அந்த ஒரு டைம்ல பைலட் பயங்கர ஹாப்பியா அங்க இருக்கிற 20 ஸ்கை டைவர்ஸை பார்த்து நம்ம வானத்துல பறக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு, உங்களை எக்ஸாக்ட்டா 3 மணிக்கு நான் வானத்துக்கு கூட்டு போறேன், அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே நீங்க தயார்படுத்த ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படி பைலட் ப்ரிப்பேர் ஆக சொன்ன உடனே அந்த 20 ஸ்கை டைவர்ஸும் பயங்கர ஆர்வமா ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரிப்பேர் ஆகிற அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த B-25 மிச்சல் பாம்பர் பிளேனை ஆர்டினரி ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் பண்ணி கிட்டத்தட்ட 20,000 அடி உயரத்தை அடைய வைக்கணும். அப்படி அடைய வச்ச உடனே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க செய்ய போற வேலையே அந்த 20 ஸ்கை டைவர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல 18 பேரை அந்த 20,000 அடி உயரத்துல இருந்து கீழே ஜம்ப் பண்ண வைக்கணும். அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற 2 ஸ்கை டைவர்ஸ் அந்த பிளேன்லயே ரீடைன் பண்ணி அந்த பிளேன் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சர்க்கிள்ல ரொட்டேஷன் அடிச்சு 30,000 அடி உயரத்துக்கு போயிட்டு அங்க இருந்து ஃளைட்டுக்குள்ள மிச்சம் இருக்கிற 2 ஸ்கை டைவர்ஸை டிராப் பண்ணணும் அப்படின்றத இவங்களோட ஒரே பிளானா இருக்கு. இந்த பிளானை கேட்கறதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டியே இவங்க ஏறி போறது நார்மலான பிளேன் கிடையாது. இது வேர்ல்டு வார் 2 காலகட்டத்தில் யூஸ் பண்ணப்பட்ட பிளேன் இல்லையா. சோ அதனால பாத்தீங்கன்னா இதுல அந்த அளவுக்கு பெருசா இன்சுலேஷன் அப்படின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃளைட்டுக்கு வெளியில என்ன ஒரு வெதர் நிலவுதோ அதே மாதிரியான வெதர் தான் இந்த ஃளைட்டுக்குள்ள நிலவவே செய்யும். அதாவது இந்த ஃளைட் வானத்துல பறக்கிறப்ப ஃளைட்டுக்கு
பிளைட்டுக்கு வெளியில பயங்கரமா வெக்கையா இருந்துச்சு அப்படின்னா அதே வெக்க அந்த பிளைட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி அந்த பிளைட்டுக்கு வெளியில பயங்கரமா குளிரா இருந்துச்சு அப்படின்னா அதே குளிர் தான் அந்த பிளைட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு இருக்குமா. சோ அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு வெதர் பாத்தீங்கன்னா பயங்கர க்ளௌடியா இருக்கு இல்லையா. அதுவே உங்க 20,000 அடி உயரத்து அந்த பிளைட் அடையிறப்ப அந்த பிளைட் சுத்தி பாத்தீங்கன்னா பயங்கர கோல்டான ஒரு டெம்பரேச்சர் நிலவுமா. -20 ல இருந்து 30 டிகிரி செல்சியஸ், அதாவது 0 டிகிரி பாருங்க கம்மியான கோல்ட்னஸ் தான் அந்த ஒரு பிளைட்டை சுத்தி நிகழவே செய்யுமா. சோ பிளைட்டை சுத்தி இவ்வளவு குளிரா இருக்கு அப்படின்னா அந்த பிளைட்டுக்குள்ளே அவ்வளவு குளிரா தானே இருக்கும். சோ அதுக்காகவே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்த எல்லா ஸ்கை டைவர்ஸுமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஜம்ப் சூட்டை சுத்தி எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸஸும் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு ட்ரெஸ் போட்டா மட்டும் அங்க இருக்கிற குளிரை சமாளிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளவு ட்ரெஸ் அவங்க போடுறாங்க. அப்படி அவங்க அளவுக்கு அதிகமா போடுற அந்த ஒரு ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் அமைய போகுது அப்படின்றது அந்த ஒரு டைம்ல அவங்களுக்கு தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இது நமக்கு கிடைச்ச ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இந்த ஒரு நிகழ்வை நம்ம வரலாற்றுல பதிவு செய்யணும் அப்படின்னா நம்ம வீடியோ இல்லாட்டா போட்டோ எடுத்தாலும் இல்லையா. சோ அதுக்காகவே நம்ம ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஐடியாவையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் சிங்கிள் இன்ஜின் செஸ்னா 180 அப்படின்ற ஒரு பிளைட்டை கூப்பிட்டு அந்த ஒரு பிளைட்டை அவங்க கூடயே சேர்ந்து பறக்க விட்டு இவங்க ஜம்ப் பண்றப்ப அவங்க ஜம்ப் பண்ற விசுவலா அப்படியே விசுவலா போட்டோ எடுக்கிறது. சோ இந்த ஒரு விஷயத்துக்காகவும் அந்த ஒரு செஸ்னா 180 பிளைட்டையும் ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்படி இவங்க ப்ரிப்பேர் பண்ற அந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு டேஞ்சரா அமைய போகுது அப்படின்றது அந்த ஒரு டைம்ல அவங்களுக்கு தெரியல. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆரம்பிக்குது. பைலட் சொன்ன ஈவினிங் 3 o'clock வருது. அந்த ஒரு டைம்ல பைலட் ஸ்கை டைவர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஸ்கை டைவர்ஸ் எல்லாரும் பயங்கர எனர்ஜியோட நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே பைலட்டும் பிளைட்ல ஏறாரு, அந்த 20 ஸ்கை டைவர்ஸும் பிளைட்ல ஏறாங்க. அப்படி எல்லாரும் ஏறின உடனே பிளைட்டும் மெல்ல மெல்ல வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு பிளைட் பறக்க ஆரம்பிச்ச அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இவங்கள போட்டோ எடுக்க வர சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த செஸ்னா 180 அப்படின்ற பிளைட், அந்த பிளைட் உங்களுக்கு பின்னாடியே டேக் ஆஃப் ஆரம்பிக்குது. இப்படி இது டேக் ஆஃப் ஆன அந்த ஒரு டைம்ல ஃபர்ஸ்ட் பறந்த அந்த ஸ்கை டைவர்ஸ் வச்சு பறந்த அந்த ஒரு பிளேன் பாத்தீங்கன்னா மெல்ல 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 ஹைட்ல பறந்து 20,000 அடி உயரத்தையும் அடையுது. அப்படி இது 20,000 அடி உயரத்தை அடைறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 30 ல இருந்து 1 மணி நேரம் டைம் எடுத்துருது. இந்த பிளைட் 20,000 அடி உயரத்தை அடைஞ்ச அந்த ஒரு டைம்ல அந்த போட்டோ எடுக்க வந்த பிளேன் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் 12,000 அடி உயரத்தை அடைஞ்சிருது. சோ ரெண்டு பிளேனுமே அதுக்கு தேவையான ஹைட் அடைஞ்ச உடனே நம்ம ஸ்கை டைவர்ஸ் ஏத்திட்டு போன B-25 பிளேன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க பைலட் கிளீவ்லண்ட் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு கான்டாக்ட் பண்றாரு. அப்படி கான்டாக்ட் பண்ணி அவர் சொன்ன ஒரே விஷயம் இதுதான், நாங்க ஜம்ப் பண்றதுக்கான ஹைட் அடைஞ்சிட்டோம், ஆனா ஜம்ப் பண்றதுக்கான லொகேஷனை தான் எங்களால கிளியர் கட்டா பார்க்க முடியல. நாங்க ஜம்ப் பண்ண வேண்டிய லொகேஷனான ஆர்டினரி ஏர்ஃபீல்டுக்கு 6 மைல் தூரத்துக்கு முன்னாடியே சொல்லிருங்க, அப்பதான் என்னால ஸ்கை டைவர்ஸை கரெக்டா ஜம்ப் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷனை கட் பண்ணிடுறாரு. இவர் இந்த கால கட் பண்ண 2 நிமிஷத்துல அந்த போட்டோ எடுக்க வந்த ஏர்பிளேன் இருக்கு பாத்தீங்களா, அவங்களும் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு கான்டாக்ட் பண்றாங்க. நாங்க போட்டோ எடுக்க வர சொன்ன லொகேஷனான கிளீவ்லண்ட் பீக்கனுக்கு வந்து நின்னுட்டோம், அந்த கலங்கரை விளக்கத்துக்கு பக்கத்துல தான் பறந்துட்டு இருக்கோம். சோ நம்ம கால்குலேஷன் கரெக்டா இருந்தா நேரா அவங்க ஜம்ப் பண்ணிருக்கணுமே, ஆனா நாங்க பார்த்த வரைக்கும் எங்களுடைய கண்களுக்கு அந்த பிளேனும் தெரியல, அதுல இருந்து ஸ்கை டைவர்ஸும் தெரியல. சோ நீங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்யூனிகேஷன் கட் பண்ணிடுறாங்க. சோ கிளீவ்லண்ட் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் எங்கடா B-25 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரேடாரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்பதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிரியேட் ஆகுது. ஏன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்க காலகட்டம் பாத்தீங்கன்னா 1967 காலகட்டம் இல்லையா, அந்த ஒரு டைம்ல GPS அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சோ ஒவ்வொரு பிளேனையும் தனித்தனியா ட்ராக் பண்ற அளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியே கிடையாது. அவங்களுடைய ரேடார்ல என்ன சிக்னல் கிடைக்குதோ அதுதான் பிளேன் நினைச்சுக்குவாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டோட அவங்களுடைய ரேடாரை தேடிட்டு இருக்கப்ப ஒரு சிக்னலும் கிடைக்குது. அந்த சிக்னலை பார்த்தோன்னே இதுதான் B-25 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றாங்க. அப்படி முடிவு பண்ண உடனே அந்த போட்டோ எடுக்க போன பிளேன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ண உடனே B-25 6 மைல் தொலைவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு கம்யூனிகேஷன்ல தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு. அது ஒரு பிரச்சனை கிடையாது, 2 பிரச்சனை. அதுல ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ரேடார்ல சிக்னலை பார்த்ததுதான். எஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரேடார்ல சிக்னல் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வச்சு பிளேன் தெரிஞ்சுக்குவாங்க. அதுவும் அது என்ன பிளேன் அப்படின்றத அவங்களால கிளியர் கட்டா தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்தை இவங்க முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமே என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் B-25 தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையிலே அந்த ரேடார்ல தெரிஞ்ச சிக்னல் B-25 கிடையாது, அதாவது ஸ்கை டைவர்ஸ் ஏத்திட்டு போன பிளேன் கிடையாது. அந்த சிக்னல்ல தெரிஞ்சது போட்டோ எடுக்க போன பிளேனான செஸ்னா 180 தான். சோ போட்டோ எடுக்க போன பிளேனை அவங்க ஸ்கை டைவர்ஸ் ஏத்திட்டு போன பிளேன் நினைச்சிட்டு அந்த போட்டோ எடுக்க போன பிளேனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. இந்த ஒரு இடத்துல அவங்க ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. எஸ், இந்த கால் பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்க போன பிளேனுக்கு தான் கால் பண்றோம் அப்படின்னு நினைச்சு பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம போட்டோ எடுக்க போன பிளேனுக்கு கால் பண்றதுக்கு பதிலா நம்ம ஸ்கை டைவர்ஸ் ஏத்திட்டு போன B-25 பிளேன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதும் என்ன சொன்னாங்க, B-25 6 மைல் தொலைவுல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த ஒரு மெசேஜ் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்கா அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா டிராப் பண்றதுக்கு 6 மைல் தொலைவு வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸ்கை டைவர்ஸ் ஏத்திட்டு வந்த பிளேன் இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க இல்லையா. சோ அந்த பிளேன்ல அந்த பைலட் வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த ஒரு மெசேஜ்க்காக தானே. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த மெசேஜ் வந்துச்சுன்னா, அதாவது B-25 6 மைல் தொலைவுல இருக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த பைலட் என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு, நம்ம டிராப் பண்றதுக்கான லொகேஷன் வந்துச்சுன்னு தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாரு, ஸ்கை டைவர்ஸ் எல்லாத்தையும் ரெடியா சொல்லி டிராப் பண்ண ரெடி ஆயிருவார் இல்லையா. அந்த ஒரு நிகழ்வு தான் அப்ப அந்த டைம்ல அந்த பிளேன்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்படி நடந்துட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல இவங்க எக்ஸாக்ட்டா டிராப் ஜோன்ல இருந்து 6 மைல் தொலைவுல தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட டிராப் பண்ற ஜோன்ல இருந்து 12ல இருந்து 13 மைல் தொலைவுல இருந்துட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு இடத்துல இருந்து குதிச்சா இவங்க எங்க போய் விழுவாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. இது தெரியாமே தான் நம்ம ஆர்டினரி ஏர்ஃபீல்ட்ல தான் குதிக்க போறோம் அப்படின்னு நினைச்சு அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. சோ ஏர் டிராபிக் கண்ட்ரோல் செஸ்னா
செஸ்னாக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜ B-25க்கு மாத்தி அனுப்புனனாலதான் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நடக்க போகுது அப்படின்றது ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருக்க யாருக்குமே அந்த ஒரு டைம்ல தெரியாது. சோ இப்ப செஸ்னா பாத்தீங்கன்னா அதாவது போட்டோ எடுக்கிற பிளேன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளேன் பாத்தீங்கன்னா ஏன்டா ஸ்கை டைவர்ஸ் எவனையுமே காணோம், இந்த இடத்துல நான் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னமா குதிக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி இவங்க இந்த இடத்துல தேடிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல குதிக்க கூடாத ஒரு இடத்துல ஸ்கை டைவர்ஸ் குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ், இவங்களோட டெஸ்டினேஷனான 6 மைல் தொலைவுல இருந்து குதிக்காம 12 மைல் தொலைவுல இருந்து குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எத்தனை பேர் குதிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிளான் படி 18 பேர் ஒரே நேரத்துல குதிக்கிறாங்க. அப்படி இவங்க குதிக்கிற டைம்ல இவங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கிளவுட் சூழ்ந்திருக்கு. சோ இந்த கிளவுட்ஸ்னாலே அவங்க குதிக்க வேண்டிய டெஸ்டினேஷன் அவங்களால கிளியர் கட்டா பார்க்க முடியல. சோ அதனாலே இவங்க குதிச்சிட்டு இருக்க இடம் என்னன்னு தெரியாமயே நம்ம கரெக்டா தான் குதிச்சிட்டு இருக்கோம், டெஸ்டினேஷன் அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2500 அடி உயரம் வரைக்கும் ஃப்ரீ ஃபால் தான் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி குதிச்சாங்களோ அதே மாதிரியே தான் கீழே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு தெரியாது இந்த மேகத்துக்கு கீழே இருக்கிறது அவங்க நினைச்ச டெஸ்டினேஷன் கிடையாது, ஒரு பயங்கரமான ஏரி அப்படின்றது. அதுவும் அது சாதாரணமான ஏரி கிடையாது, பயங்கர கோல்டா இருக்க ஏரியும் கூட. சோ அந்த ஒரு ஏரியில தான் இவங்க உழுக போறாங்க அப்படின்றது தெரியாமையே இவங்க ஃப்ரீ ஃபால் ஆயிட்டு இருக்காங்க. சோ இப்படி இவங்க ஃப்ரீ ஃபால் ஆயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு பிளேன் பாத்தீங்கன்னா எப்பதான் இவங்க உழுவான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. அந்த 18 ஸ்கை டைவர்ஸ் கீழே டிராப் பண்ண அந்த ஒரு பிளேன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பிளேன் மிச்சம் இருக்கிற 2 பேரை 30,000 அடி உயரத்துல இருந்து கீழே டிராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த சர்க்கிளுக்காக மேல் நோக்கி பறந்துட்டு இருக்கு. சோ இப்படி இந்த பிளேன் 30,000 அடி உயரத்தை நோக்கி பறந்துட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல கீழே ஃப்ரீ ஃபால் ஆயிட்டு இருந்த அந்த ஸ்கை டைவர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு வழியா க்ளவுட்ஸை தாண்டி கீழ் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போறப்பதான் அவங்களே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. அதுதான் இவங்க விழுந்துட்டு இருக்கிற டெஸ்டினேஷன் பாயிண்ட் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய ஏரி அப்படின்றது. அது தெரிஞ்ச உடனே அவங்களோட எல்லாரோட கண்களுமே பயங்கரமா விரிய ஆரம்பிக்குது, எல்லாருக்குமே வேர்த்து பயங்கரமா கொட்ட ஆரம்பிக்குது. அவங்க எல்லாருமே வேற லெவல்ல பீதியாகி பயங்கரமா நடுநடுங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஒரு டைம்ல அந்த 18 பேர்ல மேக்ஸிமம் பேருக்கு பாத்தீங்கன்னா பதற்றத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம கீழே ஃப்ரீ ஃபால் ஆயிட்டு இருக்காங்க. அதுல சில பேர் அவங்களோட பதற்றத்தை கண்ட்ரோல் பண்ணி எப்படியாச்சும் இந்த ஏரியில உழுகாம சைடுல இருக்கிற கரையில போய் லேண்ட் ஆயிரலாம்னு சொல்லிட்டு அவங்களோட பேராசூட்டை விரிக்க ட்ரை பண்றாங்க. அப்படி விரிக்க ட்ரை பண்றப்பதான் அவங்களுக்கே தெரிய வருது இந்த ஏரி சின்ன ஏரிலாம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய ஏரி. இந்த ஒரு ஏரியில என்னத்தை தான் பேராசூட்டை ஓபன் பண்ணாலும் நம்மளால சைடுல போகவே முடியாது அப்படின்றத. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஏரியோட சென்டர் ஆஃப் த பார்ட்ல விழுந்துட்டு இருக்காங்க. அப்படி உழுகுற இடத்துல இருந்து கரை மட்டும் கிட்டத்தட்ட 6 மைல் தொலைவுல இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவங்க அந்த ஏரிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர க்ளோஸராவும் வந்துட்டாங்க. அந்த ஒரு டைம்ல என்னத்தை தான் இவங்க பேராசூட்டை ஓபன் பண்ணாலும் அந்த கரையடைறதுக்கான வாய்ப்பு 0% அப்படின்னு தான் சொல்லியானோம். சோ இப்படி உங்க லேக்குக்கு ரொம்ப க்ளோஸரா விழுந்துட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல 30,000 அடி உயரத்துக்கு அந்த ஒரு ஏரோப்ளேன் போயிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஏரோப்ளேன்ல இருந்து அந்த 2 ஸ்கை டைவர்ஸும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து நம்ம டெஸ்டினேஷன் பாயிண்ட்ல தான் குதிக்க போறோம்னு நினைச்சு மேல இருந்து டபக்குன்னு கீழே ஜம்ப் பண்ணி கீழே குதிக்கிறாங்க. அவங்க குதிக்கிறப்ப அவங்களுக்கு கீழே கிளவுட் இருக்கனால கீழே என்ன இருக்குன்னு தெரியாம தான் கீழே ஃப்ரீ ஃபால் ஆயிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க ஃப்ரீ ஃபால் ஆயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல அந்த லேக்குக்கு பக்கத்துல வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு பேராசூட்டை ஓபன் பண்ணி கீழே பொத்து அந்த ஏரியில உழுகுறாங்க. அப்படி இவங்க உழுகுற அந்த ஒரு விசுவலை பாத்தீங்கன்னா தூரம் வந்துட்டு இந்த கோஸ்ட் கார்டு பாத்தீங்கன்னா, அதாவது ஏரியா பாதுகாக்கிறதுக்காக எப்பயுமே ரோந்துல இருக்கிற போட்ல இருந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா விசுவலா கண்கூடாவே பாத்துட்டு இருக்காரு. அவர் அதை பாக்குறப்ப என்ன மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா இது வினோதமா எப்பயுமே இந்த ஏரிக்கு எவனுமே வரமாட்டாங்க, இன்னைக்கு வித்தியாசமா ஸ்கை டைவர்ஸ் எத்தனை பேர் மேல இருந்து பேராசூட் ஓபன் பண்ணி குதிச்சிட்டு இருக்காங்க, எது முக்கியமான ஈவெண்டா இருக்குமோ அதுக்காக தான் குதிச்சிட்டு இருக்காங்களோ, நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த விதமான இன்ஃபர்மேஷன் வரலையே, எதுக்கு குதிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர வியப்பா பாத்துட்டு இருக்காரு. அப்படி வியப்பா பாக்குற அவருக்கு அந்த டைம்ல தெரியல இவங்க ஈவென்ட்டுக்காகலாம் மேல இருந்து குதிக்கல, இவங்க தவறுதலா மாறி போய் வேற இடத்துல வந்து குதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது. சோ இப்படி ஒரு வியப்பா பாத்துட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஏர்ல பொத்து விழுந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இருந்த ஒரு பயங்கரமான டேஞ்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி அந்த பிளேட்டுக்குள்ள இருக்கப்ப என்ன பண்ணிருந்தாங்க, வெளியில இருக்கிற குளிர் நம்மள தாக்கிட கூடாது அப்படின்றதுக்காக எக்கச்சக்கமான ட்ரெஸ் அடுத்தடுத்து மேல மேல போட்டிருந்தாங்க இல்லையா, அதாவது குளிர தாக்குப்பிடிக்கிறதுக்காகவே நிறைய ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இல்லையா, அத்தனை ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிறதோட தானே இப்ப அவங்க அந்த ஏரிக்குள்ளேயே உழுகுறாங்க. அப்படி உளுந்தாங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் எல்லாமே தண்ணீர நனைஞ்சிச்சு அப்படின்னா அதோட வெயிட் அளவுக்கு அதிகமாயிரும் இல்லையா. சோ ஒன்ஸ் வெயிட் அளவுக்கு அதிகமாச்சுன்னா அவங்களால நீந்த முடியுமா என்ன, வாய்ப்பே கிடையாதுல. ட்ரெஸ் ஈரமானாலே இவ்வளவு தூரம் வெயிட் கீழே இழுக்குது அப்படின்றப்ப இவங்க உழுகுறப்ப சும்மாவா விழுந்தாங்க, பேராசூட்டை ஓபன் பண்ணி விழுந்தாங்க இல்லையா. சோ அந்த பேராசூட்டோட அவங்க தண்ணிக்குள்ள விழுகுறப்ப அந்த பேராசூட் தண்ணீர நனைஞ்சு கீழே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதோட வெயிட்டும் பயங்கரமா உங்களை உள்ள இழுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. சோ இந்த ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன்ல தான் அந்த ஒரு ஏரிக்குள்ள விழுந்த எல்லாருமே இப்ப மாட்டிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க மாட்டிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல மேல இருந்து 2 பேர் குதிச்சாங்க பாத்தீங்கன்னா, அவங்க பயங்கர ஃபாஸ்டா ஃப்ரீ ஃபால் ஆகி கீழே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்க அந்த க்ளவுட கிராஸ் பண்ணி கீழே வர்றப்பே நோட் பண்ணிடுறாங்க, ஆத்தாடி நம்ம டெஸ்டினேஷனுக்கு வரலடா, ஒரு மிகப்பெரிய ஏரியில உழுக போறோம்டா அப்படின்றத. அதை நோட் பண்ண உடனே அவங்க பண்ண முதல் வேலை தாங்கிட்ட இருந்த வெயிட் அண்ட் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே டக்கு டக்கு டக்குன்னு வெளியே தூக்கி எரிய ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா மத்த 18 பேரோட கம்பேர் பண்றப்ப அவங்க பயங்கர ப்ரொஃபஷனலா இருந்திருக்காங்க. சோ அதனாலே பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப பேனிக் ஆகாம தாங்கிட்ட இருந்த எல்லா வெயிட் அண்ட் ஆப்ஜெக்ட்டையுமே எடுத்து வெளியே தூக்கி எரிஞ்சிடறாங்க. அப்படி எதுக்கு இவங்க வெயிட் அண்ட் பொருளை வெளியே தூக்கி போட்டாங்கன்றத சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. வெயிட் அண்ட் ஆப்ஜெக்ட் அளவுக்கு அதிகமா அவங்க பாடியில இருந்தாலே அவங்க தண்ணிக்குள்ள போயிட்டே இருப்பாங்க இல்லையா. சோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நேரம் நம்மளால தண்ணியில மிதக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்மளால சர்வே ஆக முடியும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்படி தெரிஞ்சதுனாலதான் தாங்கிட்ட இருக்க வெயிட் அண்ட் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே தூக்கி வெளியே எரிஞ்சிடறாங்க. அப்படி அவங்க வெளியே எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இந்த 20 பேரை ஏத்திட்டு வந்து கீழே குதிக்க வச்ச B-25 பிளேன் இருக்கு பாத்தீங்களா, அது 20 நிமிஷத்துல மறுபடியும் அந்த ஏர்போர்ட்டுக்கே போய்
சேர்ந்துருது. அப்படி சேர்றப்ப நம்ம கீழே இறக்கி விட்ட எல்லா ஸ்கை டைவர்ஸுமே கரெக்டா ஏர்போர்ட் தான் போய் நின்றுட்டு இருப்பாங்க அப்படி நினைச்சிட்டு தான் அந்த பிளைட் அந்த இடத்துல போய் லேண்டிங்கே ஆகுது. ஆனா அப்படி லேண்ட் ஆனப்ப அந்த பிளேனை ஓட்டிட்டு வந்த அந்த பைலட்டுக்கு அப்ப தெரியாது நம்ம கீழே குதிக்க வச்ச எந்த ஒரு ஸ்கை டைவர்ஸுமே இந்த இடத்துக்கு இன்னும் வந்து சேரல அப்படின்றது. சோ கடைசியா கீழ வந்து அந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இப்ப லேக்ல விழுந்துறாங்க. அப்படி விழுந்தோடனே ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஹைலி ப்ரொஃபஷனல் இல்லையா? சோ அதனாலே அவங்க விழுந்தோடனே டக்குன்னு பேராசூட்டை கழட்டி விட்டுறாங்க. அப்படி கழட்டி விட்டோடனே நமக்கு முன்னாடி விழுந்தவங்க எங்கடா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப பாத்தீங்கன்னா யாருமே மொத்தமா கண்ணுக்கு தெரியவே இல்ல. தூரத்துல ஏதோ ஒரு டாட் தலை மாதிரி தெரியுது. ஆனா அதுவும் மனுஷனா அப்படின்றத இவங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஆனா இதை அவங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியல அப்படின்னாலும் தூரத்துல ஒரு போட் இருக்கத இவங்க நல்லாவே நோட் பண்ணிடுறாங்க. சோ நோட் பண்ணோடனே இவங்களால எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி இவங்க கத்திட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல இவங்க பார்த்த அந்த போட் இருக்கு பாத்தீங்களா, அந்த போட்ல ஒரு மனுஷன் உட்கார்ந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காப்ல. அப்படி மீன் பிடிச்சிட்டு இருந்த அவருடைய காதுகள்ல இவங்க கத்துற சவுண்டும் கேட்டுருது. அதை கேட்டோன்னே டக்குன்னு திரும்பி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப ரெண்டு பேர் தத்தளிச்சிட்டு இருக்கதை நோட் பண்ணிடுறாரு. அப்படி நோட் பண்ணோடனே மீன் பிடிக்கிறத சடனா ஸ்டாப் பண்ணிட்டு அவங்கள நோக்கி போட் எடுத்துட்டு போறாரு. போறதோட மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ரெஸ்கியூ பண்ணிடுறாரு. அப்படி இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்கியூ பண்ண அந்த ஒரு டைம்ல ஏர்போர்ட்ல இருந்த அந்த ஒரு பைலட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வேகமா போயிட்டு எங்க நான் இறக்கியோட ஸ்கை டைவர்ஸ் யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அதுக்கு அங்க இருந்தவங்க ஸ்கை டைவர்ஸ் யாரும் இங்க வரவே இல்லையே, நீங்க முதல்ல அவங்கள குதிக்க வச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்டோன்னே பைலட் பயங்கரமா ஷாக் ஆகி என்னங்க சொல்றீங்க, நான் அவங்கள குதிக்க வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க, இன்னும் அவங்க இங்க வந்து சேர்ந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி யோசிக்கிறப்பதான் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்ல. அதாவது போட்டோ எடுக்க போன பிளேன்ட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை இவர்கிட்ட சொன்னதே அப்பதான் இவருக்கு தெரிய வந்துச்சு. சோ இவங்க மெசேஜ் சொன்னப்ப நான் 6 மைல் தூரத்திலே இல்ல, அதை தாண்டி ரொம்ப தூரத்துல இருந்திருக்கேன் அப்படின்றதே அப்பதான் அவருக்கு தெரிய வந்துச்சு. அது தெரிய வந்தப்ப நான் எந்த இடத்துல இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திங்க் பண்றாரு. திங்க் பண்றதோட மட்டும் இல்லாம மேக்ஸிமம் நான் இந்த இடத்துல தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல ஒரு பிளேஸை ரவுண்ட் பண்றாரு. அப்படி ரவுண்ட் பண்ண அந்த இடத்துல லேக் எரி இருக்கதை நோட் பண்றாரு. அப்படி நோட் பண்ணோடனே அந்த ஏரியோட பாதுகாப்பு கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி 20 ஸ்கை டைவர்ஸ் குச்சாங்க, அவங்க அந்த லேக்ல விழுந்ததை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு உடனே அங்க இருந்தவரு ஆமாங்க எனக்கு சாயந்தரம் நிறைய பேர் வந்து லேக்ல விழுந்தாங்க, நான் கூட ஈவென்ட் நினைச்சேன், அதனால நான் அதை பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன், அப்ப அது உண்மையிலே ஈவென்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அப்படி இவர் கேட்ட அந்த ஒரு டைம்ல அவங்களுக்கு பதில் சொல்லலாம் டைமே கிடையாது. உடனே அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து காப்பாத்துங்க அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அந்த பாதுகாப்பு படையும் பயங்கர ஃபாஸ்டா உள்ள போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் அவங்க பயங்கர ஃபாஸ்டா போய் தேடினாலும் அங்கங்க சில ஹெல்மெட் பேராசூட் அப்படின்னு தான் கிடைச்சே தவிர அவங்களால பெருசா யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியா 2 டெட் பாடியை மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த 18 பேர்ல 2 டெட் பாடி மட்டும் தான் அந்த டைம்ல அவங்களுக்கு கிடைச்சிச்சு. மிச்ச 16 பேரோட பாடி அடுத்தடுத்த நாட்கள்ல இவங்க கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. சோ அன்னைக்கு ஸ்கை டைவ் பண்ண 20 பேர்ல 2 பேர் மட்டும் தான் உயிர் பிழைச்சாங்க. அவங்க உயிர் பிழைச்சதுக்கு மெயின் ரீசனே அவங்களுடைய லக்குக்கு அந்த டைம்ல அந்த லேக்ல ஒரு ஃபிஷர்மேன் மீன் பிடிச்சிட்டு இருந்ததான். சோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால 18 ஸ்கை டைவர் உயிரில இருந்தது அன்றைய நாள்ல அந்த உலகத்தையும் அதிர வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த பைலட்டுக்கு பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை லைஃப் டைமுக்கு பிளைட்டே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் தப்பா சொன்னவர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு தண்டனையும் கொடுத்துருவாங்க. சோ இப்படிதான் இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது. ஓகே गाइस, இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம மினிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.